அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, சென்ற ரமலான் மாதத்தில் இஸ்லாத்தின் பார்வையில் உணவு என்ற தலைப்பில் உங்களுக்கு தொடர் உரை நிகழ்த்தப்பட்டிருந்தது. அதில் உடை சம்பந்தமான விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியாத காரணத்தினால் கடந்த சில வாரங்களாக இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் உடையையும் நகைகள் ஆபரணங்களையும் அலங்காரங்களையும் சேர்த்து நம்ம பார்த்துருக்குறோம். அதில் இன்னொரு விஷயம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், உறைவிடம். ஒரு மனிதன் வாழ்வதற்குரிய வீடு இருக்குல்ல, வீடு வசதிகள், இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நம்ம அறிய வேண்டியிருக்கிறது. ஏன்னு கேட்டால், சில பேர் இஸ்லாமிய அடிப்படையை விளங்கி கொள்ளாமல் வீடு பெரிய வீடுகள் கட்டக்கூடாது, ஒரு வீட்டுக்கு மேலே வச்சுருக்கக்கூடாது, வீட்டை வாடகைக்கு விடக்கூடாது என்றெல்லாம் அவங்க வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கிற காரணத்தினால் அந்த உறைவிடத்தை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன சொல்கிறது அதை பார்க்கணும். அதில் புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது என்று ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். என்னென்னு கேட்டால், இன்னல் முஸ்லிம ல யூஜரு ஃபீ குல்லி ஷைஇன் யுன்ஃபிகு. ஒரு முஸ்லீம் அவன் செய்கிற எல்லா காரியத்திற்குமே கூலி வழங்கப்படுவான். ஒரு முஸ்லீம் அவன் என்ன செஞ்சாலும் அந்த அல்லாட்டனருக்கு கூலி வழங்கப்படுகிறது. இல்லா ஃபி ஷையின் எஜாலுஹு ஃபி ஹாதத் துராப். இந்த மண்ணில் போடுறான்ல, அதாவது கட்டடம் கட்டுறான்ல, அதுக்கு செலவழிக்கிற செலவை தவிர இந்த வீடு வாசல் கட்டுவதற்கு செலவழிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது, வேறு எதுக்கு வேணாலும் செலவழிங்க, வீடு வாசலுக்கு செலவழிக்காதீங்க என்று புகாரியில் ஒரு ஹதீஸ் இருப்பதாக, அதாவது நம்பர்லாம் போட்டு சொல்லுவாங்க. புகாரில் 5672வது ஹதீஸில் இருக்கிறது. இதை சொல்லி நீங்கள் வீடுகள் கட்டுறதுக்கு செலவழிக்காதீங்க, அதுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. வீடு கட்டுறதுக்கு செலவழிக்காதீங்கன்னா தெருவில் இருக்கணுங்கிறாங்க, பிளாட்ஃபாரத்தில் வசிக்கணுன்னு அர்த்தமாகுது. வீடு கட்டக்கூடாதுன்னு சொன்னால் தெருவில் தான் பிளாட்ஃபாரத்தில் இருக்கணும்னு இருக்குது. இது பேசிக்காகவே இது ஹதீஸாக இருக்காதுங்கிறத விளங்காமல் புகாரில் இருக்குது என்று சொல்கிறார்கள். அவங்க சொல்கிறபடி இருக்குன்னா இருக்குது. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், ஹப்பாப் என்ற ஒருவருடைய சொந்த கருத்தாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதா புகாரில் தான் இருக்கிறது. புகாரியில் இதை நபிகள் சொன்னார்கள் என்று இருக்கிறதா அல்லது வேறு யாரை சொன்னாங்கன்னு இருக்கான்னு கேட்டால், ஹப்பாப் என்கிற ஒரு சஹாபி அவராகவே சொல்கிறார். அது கூட அந்த செய்தி எப்படி வருதுன்னு கேட்டால், அவர் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒருத்தர் சந்திக்க வர்றாரு. கேட்கும்போது அவர் என்ன செய்கிறார், வீடை கட்டிக்கிட்ட என்ன செய்கிறாரு, இதுக்கு செலவழிக்கிற வேஸ்ட்டு அப்படிங்கிறார். அவரை மீறுறார். அது வீடு கட்டி கொண்டு இருக்கும் பொழுது என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை நம்ம செலவழிக்கக்கூடாது, ஒரு பயனற்ற காரியம் அப்படின்னு சொன்னதாக வருகிறது. அதனால் வீடு கட்டுறது என்பது தடைன்னு சொல்லக்கூடியதை விளங்காமல் புகாரில் இருக்கணும்னு அவளை ஹதீஸ் நினச்சிடுறாங்க. புகாரியில் ஹதீஸில் இருக்கிற மாதிரி பல அறிஞர்களுடைய கருத்து இருக்கும், அப்புறம் சஹாபாக்களுடைய சொந்த கருத்து இருக்கும். புகாரியில் வந்தால் கூட எதை நம்ம மார்க்கம் என்று ஏற்றுக்கிறேன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லாக அதில் வந்திருக்குதா, அவங்களுடைய செயலாக குறிப்பிடப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். அதுலேயே ஹப்பாபுடைய காலண்டா ஹப்பாபு சொன்னார் என்று தான் அந்த செய்தியில் வருகிறது. அதனால் அந்த ஹப்பாப் என்றால் அப்படி கருதி இருக்கிறான்னு வச்சுக்கிறோமே. ஆனால் மார்க் என்ன சொல்லுது இந்த வீடு கட்டுறதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திருக்குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7வது சூறாவில் 74வது வசனம். ஒதுக்குறு, நீங்கள் நினைத்து பாருங்கள், நம்ம உம்மத்த முஹம்மதியாவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், இது ஜாலக்கும் ஹுலஃபா மிம்பாதி ஆதின். ஆது சமுதாயத்துக்கு பிறகு உங்களை ஒரு வழித்தோன்றல்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆது சமுதாயத்தை அழிச்சிட்டு உங்களை அந்த இடத்தில் அல்லாஹ் கொண்டாந்து வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் காலத்திலிருந்து மக்காவாசிகளை நோக்கி இது சொல்லப்படுற விஷயம். ஓ பவ்வாக்கும் ஃபில் அர்தி, பூமியில் இந்த ஹூத் நபி சொல்கிறாங்க, இந்த பூமியில் உங்களை வசிக்க செஞ்சுருக்கிறான். தத்தஹிதூன மின் சுஹூலிஹா குசூரன், அந்த பூமியில் நீங்கள் தன்ஹி தூணல் ஜிபால புயூத்தன், மலைகளை குடைந்து வீடுகளை கட்டிக்கிறீங்க, மழை இல்லாத பகுதிகளில் கோட்டையை கட்டிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிறீங்களேன்னு சொல்லிவிட்டு அந்த நபி அந்த உம்மத்துகளை நோக்கி பேசுகிறார். அதை சொல்லும்போது என்ன செய்கிறாருன்னா, ஃபதுக்குரு ஆலா அல்லாஹி,
அல்லாஹ்வுடைய இந்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள். அதாவது உங்களுக்கு வந்து மலையை குடைஞ்சி அதில் குகை மாதிரி வசிக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிறீங்க. மலைகள் இல்லாத வெறும் தரைப்பகுதி இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வீடுகள், கட்டடங்கள், மாளிகைகள், குசூர்னா மாளிகை, சாதாரண வீடு இல்லை, பெரிய பெரிய அரண்மனைகளை கட்டி கொள்கிறீர்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் என்று உங்களுக்கு தெரியலையா? இதை நினைத்து பார்க்க மாட்டீர்களான்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 7வது சூறாவில் 74வது வசனத்தில். இந்த வீடுகள், மாளிகைகள் இருப்பது கெட்டதாக இருந்தால் ஃபதுக்குரு ஆலா அல்லாஹி, அல்லாஹ்வுடைய அருளை நீங்கள் நினைத்து பாருங்கன்னு சொல்லுவாங்களா? இந்த வீடு வாசல் இருப்பதுங்கிற ஒரு அருளாக, ஒரு பாக்கியமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த வீடெலாம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? மலைகளை குடைந்து வீடு கட்டக்கூடிய வசதி உங்களுக்கு தந்திருக்கிறேன். மழை இல்லாத பகுதிகளில் நீங்கள் கட்டிடம் எழுப்பிக் கொள்கிறீர்கள். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பெரிய அருட்கொடை என்று குர்ஆன் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய அருட்கொடை என்று எதை சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்யாதுன்னு சொல்ல முடியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. இந்த ஹப்பாப் என்பவர் சொன்னது பிழையாக சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு குர்ஆனில் உள்ளதுக்கு மாற்றமாக அவர் பேசியிருக்கிறார். குர்ஆனுடைய கட்டளை தெளிவாக இருக்கிறது. நீங்கள் அல்லாஹ்வுடைய அருள், வீடு வாசல்கள் அல்லாஹ் தந்திருப்பது வந்து ஒரு பெரிய அருட்கொடை அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி 25வது அத்தியாயத்தில் ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது 7, 8, 9 ஆகிய வசனங்களில் அதில் என்ன செய்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்யும் பொழுது அந்த எதிரிகள்லாம் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன ஒரு தூதர், ஏகுலு தாம, நம்மளை மாதிரி சாப்பிடுகிறார், ஓ எம்சிஃபில் அஸ்வாக், கடை வீதிகளில் நடமாடுறாரு, இவர் என்ன ரசூலுங்கிறாங்க. ரசூல்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க வேணாமா? நம்மளை மாதிரி சாப்பிட்றாரு, நம்மளை மாதிரி என்ன செய்கிறாரு, கடத்தரில் வியாபாரம் பண்ணுறாரு, இவர் எப்படி ரசூலாக இருப்பார் அப்படின்னு சொல்லி எதிரிகள் கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, லவ்லா உன்சில இலகி மலக்குன், இவர் ரசூல்னு சொல்கிறார்ல, கூட ஒரு மலக்கு வர வேண்டியதானே, மலக்கு கூட வந்து இவர் தான் ரசூல்னு சொன்னால் நாங்கள் ஏற்றுக்குறோம்ல, இவர் தான் ரசூல் தன்னை தானே சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அவ் யுல்கா இலகி கன்சுன், அல்லது அவருக்கு ஒரு புதையல் கொடுக்க கூட வேண்டாமா, அவரே சாப்பாடு கஷ்டப்படுறாரு, ஒரு புதையல் அவர் கிடைத்திருக்க வேண்டாமா? அவ் தக்கூனுலகு ஜன்னத்துன் யாக்குலு மின்ஹா, அவர் சாப்பிடக்கூடிய வகையில் பெரிய தோட்டந்துறவுகள் அவருக்கு இருக்க வேண்டாமா என்று காபிர்கள் கேட்குறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், தபாரக்கல்லதி முகமது அப்படிலாம் கேட்குறாங்க. அல்லாஹ் நாடுனா இது என்ன, இதை விட ஒரு பெரிய மாளிகை கூட அல்லாஹ் தருவான் உனக்கு. எப்படி சொல்கிறான்? தபாரக்கல்லதி இன்ஷா, அல்லாஹ் நாடினால் ஜஅலலக ஹைரம் மின் ஸாலிக, அவர்கள் எதை உமக்கு இருக்குதா என்று கேட்குறார்களோ. என்ன கேட்குறாங்க? தோட்டம் இருக்குதா, துறவு இருக்குதான்னு தானே கேட்குறாங்க. அவங்க கேட்குறதை விட மேலானது அல்லாஹ் தருவான். ஜன்னாத்தின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், நதிகள், ஆறுகள் ஓடக்கூடிய தோட்டம் துறவுகளை தருவான். எஜஅல்லக குசூரா, உனக்கு வந்து மாளிகைகளையும் தருவான் அல்லாஹ் நாடினா. மாளிகைங்கிறது ஒரு கெட்டதாக இருந்தால் தருவேன் வாக்களிப்பானா? ஒரு நல்லதாக இருந்தால் தானே வாக்களிப்பான். அல்லாஹ் நாடினால் உனக்கு அரண்மனையை கூட தருவான். அவங்க என்னமோ கேட்குறாங்க, என்ன ஏழாவது நினச்சிட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் இறைவன்ட்டு உனக்கு கிடைக்காது நினச்சிட்டு கேட்குறாங்க. நீ சொல்லிடு என்ன செய்யணும், அல்லாஹ் நாடினால் எனக்கு நீ சொல்லக்கூடிய தோட்டம் துறவுகளையும் தருவான். மாளிகையில் குசூர்னா மாளிகை, சாதாரண வீடு இல்லை, கொஞ்சம் அரண்மனை மாதிரி கட்டுறாங்கல்ல, ஒரு லக்ஸரியாக கட்டுறாங்கல்ல, அதைத்தான் கசுரும்பாங்க, மாளிகைன்னு சொல்லுவாங்க. சாதாரண உள்ள பைத்தும்பாங்க, சாதாரண வீடுங்க சொல்லப்படலை. ஒரு எஜாலுக்கு குசூரா, ஒரு கொசரில், குசூர்னா பன்மை, உனக்கு பல மாளிகைகளையும் அல்லாஹ் தருவான், ஒன்றுக்கும் மேற்பட்ட மாளிகைகளை உனக்கு அல்லாஹ் நாடினால் தருவான் அப்படின்னு சொல்லி 25வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் இது சொல்லப்படுகிறது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? ஒரு மாளிகைகளை அல்லாஹ் தருவது ஒரு அருள் தான். அது ஒரு கெட்டதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு தருவேன் சொல்லுவானா? அல்லாஹ் நாடினால் உனக்கு வந்து சாராயம் தருவேன் யாராவது சொல்லுவோமா? அல்லாஹ் நாடினா ஜூஸ் வாங்கி தருவேன்னு சொல்லுவோம். ஒரு மனிதன்ட்ட நம்மளே பேசும் பொழுது நல்ல விஷயங்களாக இருந்தால் தான் வாங்கி தருவோன்னு சொல்லுவோம். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு கெட்டதாக, இந்த வீடு கட்டுதல் கெட்டதாக இருக்கும்னு சொன்னால் உனக்கு வீடு வாங்கி தருவேன்னு சொல்லுவானா? உனக்கு மாளிகை தருவேன், அதான் கெட்டதாக போச்சே. அப்போ கெட்டதாக இருந்தாலும் இது அல்லாஹ் சொல்ல மாட்டான். அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு மாற்றமாக வீடு கட்டாதீங்க, வீட்டுக்கு செலவழிக்காதீங்க என்றெல்லாம் ஒரு பிரச்சாரம் செய்வதை நம்ம பார்க்குறோம். அதனால் 25:10 வசனம் அதை ஒரு பாக்கியமாக சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி வந்து 10வது அத்தியாயத்தில் 87வது வசனத்தில் மூசா நபி அவர்களுக்கு ஒரு செய்தி அல்லாஹ் சொல்கிறான். மூசா நபியுடைய சமுதாயம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டால், வீடு வாசல் இல்லாமல் ஒரு அடிமையாக இருந்தாங்க. ஃபிரௌனுடைய ஆட்சியின் கீழே அந்த ஃபிரௌனுடைய கோத்திரத்தார் கிபித்தின்னு சொல்லுவாங்க அவங்கள. அந்த கிபித்தி இனத்தவர்கிட்ட போய் இவங்க அடிமையாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் வாசலில் படக்க போட்டுருவாங்க, சாப்பாடை கொடுப்பாங்க, உரிமை இல்லாமல் இருந்தாங்க. பிறகு அவர் அந்த உரிமைக்கு மூசா நபி போராடின பிறகு அவனுக்கு அந்த விடுதலை கிடைக்கல. கடைசி அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஊரை விட்டு போயிருங்கன்ட்டான். ஃபிரௌனு விரட்டிக்கிட்டு வர்றான். அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஃபிரௌனை மூழ்கடித்து, அந்த கடலில் மூழ்கடித்து மூசா நபி உம்மத்தை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்துட்டான்.
வெளியே கொண்டு வந்த மக்களை என்ன செய்யணும்? வெளியே வந்தாச்சுல, வீடு சொந்த ஊரெல்லாம் விட்டு வந்தாச்சு, கடலை கடந்து இந்த பக்கம் வந்தாச்சு, அவங்க ஏதாவது தங்கருக்கு வசிப்பிட வேணும்ல, அது நபியுடைய டியூட்டி ஆக்குறான்ல. எப்படி சொல்கிறான்? வௌஹைனா இலா மூசா அஹீஹி, மூசாவுக்கும் அவருடைய சகோதரனா ஹாரூன், ரெண்டு பேருக்கும் நம்ம அறிவித்தோம். அந்த பவ்வாலி கௌமிக்குமா பி மிஸ்ர புயூத்தன், மிஸ்ருக்கு போய் உங்களுடைய சமுதாயத்திற்காக வேண்டி வீடுகளை அமைத்து கொடுங்கள். ஒரு நபியுடைய வேலை என்ன? சும்மா பயான் பண்ணுறது இல்லை, வீடு இல்லாதவங்களுக்கு வீடுகளை அமைத்து கொடுங்கள்னு நல்லா கட்டளையிடுறான். வீடு இல்லாமல் வந்துட்டாங்க, அந்த வீடு இல்லாமல் ஒரு மனிதன் இருக்குது. ஃபஸ்ட்டு கட்டளை என்னது? அழித்து காப்பாற்றப்பட்டணும்னு முதல் கட்டளை என்னென்னு கேட்டால், வீடு இல்லாமல் மனுஷன் இருக்க முடியாது. வீடுங்கிறது அவனுக்கு ஒரு மறைவிடம், வாழ்வதற்கு பல பிற விஷயம், எல்லாத்துக்குமே மழை வெயிலேருந்து காப்பாற்றுறது மாத்திரம் இல்லாமல் தனிமைக்கெல்லாம் வீடு தேவைப்படுதில்ல. அது வேணாம்னு சொல்கிற மாதிரி ஒரு போதனை இருக்கலாமா? அது இருக்காது. அதனால் எல்லாம் என்ன செய்கிறான்னா, அந்த பவ்வாலி கௌமிக்குமா, உங்களுடைய சமுதாயத்திற்காக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தயார் பண்ணி கொடுங்கள். பி மிஸ்ரனா எகிப்தில் தயார் பண்ணி கொடுங்கள். புயூத்தன், வீடுகளை ஏற்படுத்தி கொடுங்கள். உங்களை நம்பி அந்த மக்கள் வந்துட்டாங்க, அவங்கள தெருவில் விட்டுறாதீங்க, நீங்கள் வீடுகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பொஜாலு புயூத்தக்கும் கிபிலா, உங்களுடைய வீடுகளை எப்படி அமைக்கணும்னு கேட்டால் நேருக்கு நேர் எதிரெதிராக அமைத்து கொள்ளுங்கள். வீடுங்கிறத இந்த தெருவோடு அமைக்கணுங்கிறதே இந்த மூசா நபியுடைய வழிகாட்டுதல் தான் அமைச்சு தரப்படுது. 10வது சூறாவில் 87வது வசனம். இப்படி ஒரு வீடாக இருந்துடக்கூடாது, இங்கிட்ட ஒரு வீடு இருந்தால் இங்கிட்ட ஒரு வீடு இருக்கணும், அப்போ நடுவில் தெரு வரணும். அந்த மாதிரி அமைச்சு கொடுங்க, அந்த வீடை அமைத்து கொடுங்கள். வஜாலு புயூத்தக்கும் கிபிலா, உங்களுடைய வீடுகளை எதிரெதிராக அமைத்துக் கொள்ளுங்கள். இங்கிட்ட ஒரு வீடு அங்கிட்ட ஒரு வீடு, இங்கிட்ட ஒரு வீடு அங்கிட்ட ஒரு வீடு, அந்த மாதிரி அமைத்துக் கொள்ளுங்கள்னு அந்த வீடை அமைக்க சொல்கிறோம். அது எப்படி அமைக்கணுங்கிற ஒரு மெத்தடையும் எல்லாம் சொல்லித்தர்றான். அப்போ இது அந்த வீடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா எப்படி கருதுனால வஹி மூலம் அறிவித்து நபிக்கு கடமையாக ஆக்குறான்னு சொன்னால், வீடு எவ்வளோ அவசியம்? வீடு கட்டுறதுக்காக வேண்டி சொந்தமாக வீட்டு வாடகையில் இருக்கிற தெருவில் இருக்கிறீங்களா, அதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சிடக்கூடாது. வீடுக்காக முயற்சி பண்ணணும், நமக்கு ஒரு வீடு வேணும், அதுக்கு பாடுபடணும், அதுக்கு சம்பாதிக்கணும். ஏன்னா வீடு கட்டுறது நபிமார்களுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்? ஒரு கட்டளை இட்டு சமுதாயத்துக்கு செஞ்சு கொடுக்க சொல்கிறான் என்று நம்ம விளங்கணும். அதே மாதிரி 16வது சூறாவில் 80வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒல்லாஹு ஜாலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன், அல்லாஹ் உங்களுடைய வீடுகளில் தான் அமைதி ஏற்படுத்தியிருக்கிறான். ஒரு மனிதன் நிம்மதி அங்கே தானே இருக்குது. என்ன தான் தெருவில் சுற்றிக்கிட்டு இருந்தாலும் கடைசியாக வீட்டில் போய் ஒதுங்கினா தான் அந்த மனிதன் அவனுக்குண்டு வீடு, அவனுடைய ரூமு, அவனுடைய கட்டில், அவனுடைய மெத்தை, அவனுடைய ப்ரைவசின்னு வந்தால் தான் மனுஷன் நிம்மதியை. அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஜாலலக்கும் மின் புயூத்திக்கும் சக்கனன், உங்களுடைய வீடுகளில் தான் உங்களுக்கு அமைதி எல்லாம் வச்சுருக்கிறான். வெளியில் கிடைக்காத அமைதி எங்கே கிடைக்கும்? உங்கள் வீடுகளில் கிடைக்கும். வீட்டில் அந்த ப்ரைவசினாலையும் கிடைக்கும். பொண்டாட்டி புள்ள அந்த குடும்பத்தாரெல்லாம் பார்த்து அந்த சந்தோஷப்படக்கூடிய, அவங்க நம்மளை கவனிக்கிறது, நம்ம அவங்கள கவனிக்கிறதுங்கிறதெல்லாம் அமையும்ல. இதெல்லாம் வீட்டில் தான் இருக்குங்கிறான்ல. அப்போ இவ்வளோ வீடுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி தந்திருக்கும் போது, வீடு கட்டாதீங்க, வீட்டுக்கு செலவழிக்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி 16வது சூறாவில் 81வது வசனத்தில் சொல்லுகிறான், அல்லாஹு ஜாலலக்கும் மிம்மா ஹலக்கல் நிலாளன், அல்லாஹ் உங்களுக்கு படைத்த அந்த படைப்பினங்களில் நிழல்களை ஏற்படுத்தியிருக்கிறான். ஒவ்வொன்றுக்கு நிழல் வருதுல்ல, அந்த சூரியனை அங்கிட்டுக்கிட்டுமா சாய வச்சு தான் நிழல் தர்றான்ல. நிழல்ன்றது கிடையாது. நிழல் எதனால் வருது? சூரியனுடைய ஓட்டத்தினால தான் வருது. சூரியன் ஒரு இடத்துல நின்றாப்புல நின்றுச்சுன்னா நிழல் வராது. நிழல் வருவதாக தான் என்ன செய்யணும்? இந்த பக்கம் சாயும் போது இங்கிட்ட நிழல் அடிக்கும், அந்த பக்கம் சாயும் போது இந்த பக்கம் நிழல் அடிக்கும். அது மாதிரி நிழலை ஏற்படுத்தியிருக்கிறேன்னு சொல்வதன் மூலமாக சூரியனை உங்களுக்கு தந்ததை வேறு வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறான், ஒரு இலக்கியமாக சொல்கிறான். அதே மாதிரி ஜாலலக்கும் மினல் ஜிபாலி அக்னானன், மலைகளில் உங்களுக்கு குகைகளை, தங்குவதற்கான குகைகளை, கோட்டைகளை, சுரங்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். மலைகளில் நீங்கள் தங்குற அளவுக்கு வீடு வாசல் இல்லைன்னா மலையில் போய் தங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோட்டைகளை நம்ம சுரங்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம் என்று அதையும் அல்லாஹ் 16:81 அதை ஒரு பாக்கியமாக சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 9:24 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு மூமின் உலகத்தில் உள்ள பொருளையெல்லாம் அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கணும், அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக போயிடக்கூடாதுன்ட்டு ஒரு அறிவுரை சொல்லும்போது அதில் இந்த வீடுகளை பற்றியும் குறிப்பிட்றான். எப்படி குறிப்பிட்றான்? குல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், இன்கான ஆபாவுக்கும், உங்களுடைய தந்தைமார்கள் பெற்றோர்கள், அபுனாவுக்கும், நீங்கள் பெற்ற பிள்ளைகள், இஹ்வானுக்கும், உங்களுடைய சகோதரர்கள், அஸ்வாஜுக்கும், உங்களுடைய வாழ்க்கை துணைகள், கணவன் மனைவியர்கள், அஷீரத்துக்கும், உங்களுடைய குடும்பத்தினர்கள், கோத்திரத்தார்கள், அம்பாரு நிக்தரப்து மூகா, நீங்கள் சம்பாதித்த செல்வங்கள், திஜாரத்தும் தக்ஷவுன கசாதகா, நஷ்டமாகிவிடுமோ என்று அஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரங்கள், மசாக்கினும் தர்லவுனகா, நீங்கள் நல்ல விரும்பி திருப்தி அடைவீர்களே அப்படிப்பட்ட குடியிருப்புகள், மசாக்கின்னா வீடுகள்,
இதெல்லாம் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாவை விட ரசூலை விட உங்களுக்கு விருப்பமானதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு நீ பயந்துக்கிறங்க. அல்லாஹ் ரசூலை விட விரும்பிடக்கூடாது. இந்த விஷயங்கள் எல்லாம் தாய் தந்தை அண்ணன் தம்பி பொண்டாட்டி பிள்ளை வீடு வாச சொத்தெல்லாம் வேணும். இதெல்லாம் எப்படி இருக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன் அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை விட உங்களுக்கு விருப்பமானதாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு அல்லாஹ் ரசூல், அப்புறம் தான் வீடு வாசல்லாம். அந்த மாதிரி தான் கண்ட்ரோல் இருக்குது, கண்டிஷன் இருக்கே தவிர வீடே இருக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் இல்லை. அதை சொல்லும்போது வீடுகள்னு மட்டும் சொல்லாமல் ஓ மசாக்கின்னு தரலவுனஹா, நீங்கள் விரும்புவீர்களை திருப்தடைவீர்களை அப்படிப்பட்ட வீடுகள் அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அப்போ இந்த வீடுகளை வச்சுக்கிறனா எப்படி அப்போ தந்தை தாய்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா இல்லையா? தந்தையை விட்டு போயிடணுமா, பிள்ளைகளை விட்டுட்டு போயிடணுமா? இதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு மேலே போயிடக்கூடாது. இந்த லிஸ்ட்டில் என்னென்னா சொல்கிறானோ இதுகளெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்னது, அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக உள்ள விஷயத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துடக்கூடாது. வாப்பா சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஹராமாக செஞ்சிடக்கூடாது, புள்ள சொன்னதுக்காக வேண்டி ஒரு தப்பானதுமே செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் ரசூல் தான் ஃபஸ்ட்டுங்கிறதை வைத்துக்கொண்டு இதுகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செல்வம் வியாபாரம் வீடுகள்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்லி 9:24 இருக்கிறத பார்க்குறோம். அப்போ வீடுகள் வைத்துக்கொள்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தான். கண்டிஷன் என்னென்னு கேட்டால் இது வீட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தான். நான் வச்சுக்கிற ஒரு பேனாவாக இருந்தால் கூட இது அல்லாஹ் ரசூலோட பெருசாக போயிடக்கூடாது. ஃபோனாக இருந்தாலும் சரி, அது அல்லாஹ் ரசூலை விட பெருசு கிடையாது. எல்லாம் அல்லாஹ் ரசூல் கீழே, அல்லாஹ் ரசூலை விட கீழே என்ற அந்தஸ்தில் தான் நீங்கள் எல்லாத்தையுமே மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் அனைத்தையுமே நீங்கள் வச்சுக்கிறணும். அதில் வீடு அப்படித்தான் இருக்கே தவிர வீடு வச்சுக்கிற கூடாது என்று மார்க்கத்தில் இல்லை. அதே மாதிரி சுலைமான் நபியுடைய வரலாறு நமக்கு தெரியும். அவர் அவருக்கு கொடுத்த ஒரு பாக்கியத்தை அல்ல யாருக்குமே கொடுக்கல. அவர் அப்படி துவா செய்கிறார், ரப்பி ஹபுலி முல்கன்லா எம்பகையில் அகதி மிம்பாதி, இறைவா எனக்கு பின்னாடி யாருக்கும் கொடுக்காத ஒரு அதிகாரத்தை ஒரு ஆட்சி எனக்கு தருவாயாகன்னு ஒரு துவா செய்கிறார். எனக்கு தந்திருக்கிற இந்த மாதிரியான ஒரு ஆட்சி அதிகாரம் எனக்கு பிந்தி யாருக்கும் கொடுத்துடாத அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவருக்கு அது மாதிரி எல்லாம் கொடுத்தான். அவருக்கு கொடுத்த மாதிரியான பாக்கியங்கள் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு செழிப்புகள்லாம் கொடுத்துருக்கும் போது அவருடைய நிலைமையை பற்றி எல்லாம் குரானில் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அவர் காலத்தில் பக்கத்தில் ஒரு ராணி இருக்கிறாங்க. அது பல்கீஸ்னு கதையில் சொல்லுவாங்க, பேரெலாம் தெரியல, பல்கீஸ்ன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு பேர் கூட வைக்கிறாங்க. பல்கீஸ்லாம் கூட நெசலாம் வர கிடையாது. ஒரு பக்கத்தில் ஒரு ராணி இருக்கிறாங்க. அந்த ராணி இணை கற்பிக்கக்கூடிய பல தெய்வ நம்பிக்கை உள்ள கொள்கையில் இருக்கிறாங்க. அவங்கள இறை தூதருங்கிற முறையில் ராஜாவாக இருந்தாலும் தூதராகவும் இருக்கார்ல. சுலைமான் நபி ஒரு ராஜா மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறார். தூதர் என்ற முறையில் அவருக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுக்குறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தார்களோ மன்னர்களுக்கு, அந்த மாதிரி பக்கத்தில் உள்ள சிற்றரசியாக இருக்கக்கூடிய அந்த ராணிக்கு நீ இஸ்லாத்துக்கு வந்துரு வா தூணி முஸ்லிமூன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஒரு கடிதத்தை அந்த ஹுதுங்கிற பறவை வழியாக அந்த போட்டு அனுப்புகிறாங்க. அதை படிச்சுட்டு அந்த பொம்பளை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு மக்கள் மசூரா பண்ணுறாங்க. பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த சுலைமான் நபிட்ட அந்த ஹுது பறவை சொல்லுது, நான் போய் பார்த்தேன் அந்த ராணியை, அவளுக்கு பயங்கரமான ஒரு சிம்மாசனம் இருக்கிறது, அவ்வளோ அந்த சிம்மாசனத்தை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறான். அந்த ராணி அந்த சிம்மாசனத்துக்குள்ளே அவ்வளவு அலங்காரமும் அவ்வளவு ஒரு அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் அரசர்கள் அப்படி தான் வச்சுருப்பாங்க. சிம்மாசனம்னு சொன்னாலேயே அதில் அனைத்து விதமான அலங்காரம் செய்யப்பட்ட தங்கத்தாலே செஞ்செல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி அவளுக்கு ஒரு சிம்மாசனம் இருக்கின்றவுடனே இவருக்கு ஜின்களை வசப்படுத்தி கொண்டதுனால அதை தூக்கிட்டு வர சொல்லிடுறாரு. அது சொல்லிட்டு வந்த பிறகு கடைசியில் அந்த பெண்ணை அழைச்சிட்டு வர சொல்கிறாரு. அந்த பெண் வர்றாங்க, சுலைமான் நபி அழைப்பை ஏற்று அவங்களுடைய மாளிகைக்கு வர்றாங்க. மாளிகைக்கு வந்த விஷயத்தை தான் இந்த வசனத்தில் நல்லா சொல்கிறான். 27வது சூறாவில் 44வது வசனத்தில் அந்த சம்பவத்தை சொல்கிறான். அந்த மாளிகைக்கு அந்த பக்கத்து நாட்டு ராணி சுலைமான் நபியுடைய மாளிகைக்கு வரும்போது அந்த மாளிகையுடைய தரையெல்லாம் இருக்குல்ல, அதை என்ன செஞ்சுருக்காரு சுலைமான் நபி இப்படி கண்ணாடிகளால் பளபளப்பாக்கி வச்சுருக்கிறார். கண்ணாடி இருக்குல்ல, பிரதிபலிக்கக்கூடிய கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ணாடிகளால் செதுக்கி வச்சுருக்கிறார். அந்த அம்மா வருதா அதை இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததில்லை. அந்த கண்ணாடியை பார்த்து தண்ணின்னு நினச்சிட்டாங்க அவங்க. தண்ணி மாதிரி தண்ணியும்ல, மேலே உள்ளதெல்லாம் பிரதிபலிச்சுன்னு சொன்னால் என்ன இருக்குது, தண்ணி கிடக்குன்னு நினைப்பாங்க. அப்போ தண்ணி நினைக்கிற அளவுக்கு அது என்ன செய்கிறாங்கன்னா அந்த கீழே அடையை கொஞ்சம் தூக்கிட்டு நடக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ சுலைமான் நபி சொல்கிறாரு, அதுக்கு கண்ணாடிமா தண்ணி கிடையாது, அது கண்ணாடியால் செதுக்கப்பட்ட ஒரு தரை தான் அப்படின்னு சொன்னவுடனே அந்த விஷயத்தை எப்படி சொல்கிறாங்க, கால இன்னஹு சர்ஹுன் மர்ரதுன் மின் கவாரில், கண்ணாடியினால் செதுக்கப்பட்ட ஒரு தரை தான் அது, தண்ணியெலாம் ஊற்றி வச்சுருக்கல, ஏதாவது தண்ணி கொட்டியிருக்குன்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, ஆடை தூக்கிட்டு வர்றாங்கன்னு வருது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ஒரு மனிதருடைய அரண்மனை இவ்வளோ ஆடம்பரமாக இருந்திருக்கு. சாதாரண ஒரு நபி, அவர் மக்களுக்கு வழிகாட்டக்கூடியவர், மக்களுக்கு இறையச்சத்தை சொல்லித்தரக்கூடிய இறை தூதராக இருக்கிறாரு. அவருக்கு அல்ல இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்குறான்னா பெரிய அரண்மனையை கொடுக்குறான். அரண்மனையுடைய மற்ற வசதிகள்லாம் நமக்கு சொல்லப்படாட்டானு இதுலேருந்து எல்லாத்தையும் விளங்கலாம்ல.
ஒரு குடிசை போட்டாலும் செஞ்சு வச்சுருப்பாங்க. இப்படிலாம் செஞ்சுருந்தால் மற்ற எல்லா ஏற்பாடும் அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குமா இல்லையா? அப்போ அந்த தரை எப்படி இருக்கிறது, பார்த்தாலே முகம் பார்க்கலாங்கிற மாதிரி இருக்குது. அதாவது தண்ணி ஊற்றி வச்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான முறையில் அந்த காலத்தில் தரை போடுவதாக இருந்தால் அது பெரிய ரொம்ப லக்ஸரியான ஒரு ஏற்பாடு. அந்த ஏற்பாட்டோடு அவருடைய வீடு இருந்திருக்குன்னு சொல்லும்போது அப்போ சுலைமான் நபி செஞ்சாங்கன்னு வந்தால் நமக்கு வாழ்க்கையில் வழிகாட்டி தானே. சுலைமான் நபி எல்லா நபிமார்கள் செஞ்சதுக்கு அல்லாஹ் குர்ஆனில் எடுத்துக்காட்டிட்டான்னு சொன்னால் நாமளும் அதை பின்பற்றலாம். நமக்கு தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டுருணும். சில நபிமார்களுக்கு அனுமதித்ததை நமக்கு தடுத்துருவான். உருவங்கள்லாம் அவருக்கு அனுமதிக்கப்பட்டுச்சு. சுலைமான் நபிக்கு உருவ சிலைகள்லாம் வச்சுருந்தார். அது குர்ஆனில் இருக்கிறது. யாமல் உணலகும் மகாரிப தமாசையில் அவருக்கு ஜின்கள் வந்து உருவ சிலைகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துச்சு, கலைப்பொருட்களை அப்படின்னு குர்ஆனில் இருக்குது. நமக்கு உருவப்படத்துக்கு தடை செஞ்சிட்ட காரணத்தினால நம்ம அதை நீக்கிடலாம். அப்படி நீக்கப்படாத விஷயமா இருக்கும் என்று சொன்னால் நம்மளுக்கு உள்ளதுதான். அப்போ சுலைமான் நபி கட்டுற மாதிரி எல்லாம் நமக்கு பரக்கத் செஞ்சான்னு சொன்னால் பெரிய அரண்மனையை கட்டுங்க, அவ்வளோ லக்ஸரியாக கட்டுங்க, அவ்வளோ சொகுசாக கட்டுங்க, பல கண்ணாடி மாளிகையை கட்டுங்க, எதுக்கும் தடை கிடையாது. ஏன்னா ஏன்னு கேட்டால் எங்கள் சுலைமான் நபியை செஞ்சுருக்கிறார். நபிக்கு உள்ள இறையச்சத்தோடு நம்ம மிஞ்சின இறையச்சமா? அவருக்கு இறையச்சம் உள்ளவரில் முதன்மையில் இருப்பார்ல. அவர் இறையச்சத்தை பாதிக்கும்னு சொன்னால் அவர் செஞ்சுருக்க மாட்டார், அல்ல கண்டிச்சாவது இருப்பானே. அப்போ அந்த மாதிரியான செல்வ செழிப்போடு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் பெரிய மாளிகைகளை கட்டிக்கலாம், அரண்மனையை கட்டலாம். இது புகாரில், இது குர்ஆனில் 27வது சூறாவில் 44வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. தூக்கத்துக்கும் விழிப்புக்கும் மத்தியில் ஒரு அரை தூக்கத்தில் இருக்கிறாங்க. அப்போ 2 வானவர்கள் வந்து பேசிக்கிறாங்க. அது ரசூலுல்லாஹ் கேட்குது. கேட்ட விஷயத்தை பிறகு நமக்கு சொல்கிறாங்க. 2 வானவர்கள் என் பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க உரையாடினார்கள். என்ன உரையாடினார்கள்னு கேட்டால், இவர் இந்த மனிதர் இருக்கார் முகமது, இவருக்கு நம்ம ஒரு உதாரணம் சொன்னால் எந்த உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. என்ன உதாரணம்? ஒரு பணக்காரர் இருக்கிறார், ஒரு ராஜா இருக்கார். அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு வீடை பெரிய கட்டுறாரு. கட்டி அதில் பயங்கரமான விருந்து ஏற்பாடு பண்ணுறாரு. விருந்து ஏற்பாடு பண்ணி மக்களையெல்லாம் அழைச்சிட்டு வர சொல்கிறார். யார் அந்த அழைப்பை ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறார். அந்த தூதருடைய அழைப்பை ஏற்று யாரெல்லாம் வந்தார்களோ அவங்களுக்கு விருந்து கிடைக்கும், யார் வரல உங்களுக்கு விருந்து கிடைக்காது. அந்த மாதிரி தான் இவரை வந்து அல்லாஹ் அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் வந்து சொர்க்கம்ங்கிற ஒரு விருந்தை ஏற்பாடு பண்ணி அந்த விருந்துக்கு அழைப்பதற்காக இவர் அல்லாஹ் அனுப்பி வச்சிருக்கிறான். இவர் போய் மக்களை அழைக்கிறாரு. இவர் அழைப்பை ஏற்று யார் இதில் வந்து சேர்ந்து கொண்டார்களோ அவங்களுக்கு அந்த விருந்து கிடைக்கும், யார் ஏற்றுக்கிறல அவங்களுக்கு விருந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி அந்த மலக்குமார்கள் இப்படி ஒரு உதாரணமாக பேசிக்கொள்கிறார்கள். அப்போ இதை ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்கிறாங்க. இது எங்கே வருதுன்னா புகாரியில் ஏராளமான இடத்துல இருக்குது. 7281வது ஹதீஸ்லையும் இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னும் பல ஹதீஸ்கள்லையும் இந்த சம்பவம் இருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த செயல்பாட்டுக்கு ஒரு உதாரணம் காட்டப்படுகிறது. அது மலக்குகளால் உதாரணம் காட்டப்படுகிறது. என்ன உதாரணம்? ஒரு மனிதர் ஒரு மாளிகையை கட்டுகிறார். புதுசாக மாளிகை கட்டுறதுக்காக வேண்டி விருந்து கொடுக்குறாரு. விருந்துக்காக எல்லாரும் அழைக்கிறாரு. அந்த விருந்து அழைப்பை ஏற்று யார் வர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த விருந்து கிடைக்கும்னு சொல்வதன் மூலமாக நபியுடைய அந்த செயல்பாடுகளை வந்து ஒரு மாளிகை கட்டுவதோடவும் ஒரு விருந்தை கொடுப்பதோடும் சேர்த்து ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த வீடு கட்டணான்னு தானே விளங்குறதுலேருந்து இதை என்ன விளங்குது? ரசூலுல்லாஹ்வுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் கெட்டதை உதாரணம் காட்ட மாட்டாங்களே, நல்லது தானே உதாரணம் காட்டுவாங்க. அப்போ அந்த விஷயத்தில் நம்ம என்ன விளங்கலாம்னு கேட்டால், வீடு கட்டுறதுங்கிறதுக்கு ஒரு மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதே கிடையாது. தடுக்கப்பட்டது மட்டும் இல்லைங்க, அது ஒரு பாக்கியம்ங்கிறாங்க ரசூலுல்லாஹ். எப்படி சொல்கிறாங்க? அதாவது அகமதில் வரக்கூடிய ஹதீஸு 1445வது ஹதீஸில் வருகிறது. மின் சஆதத்தி இப்னு ஆதம சலாசத்துன். ஆதமுடைய மக்கள் இருக்காங்கள, மனிதர்கள், அவருக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் 3. மனிதனுக்கு கிடைக்கிற பாக்கியங்கள் 3 விஷயம் கிடைச்சின்னு வைங்க, அல்லாஹ் அவனுக்கு போதுமான பாக்கியம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கிறங்க. அது 3 விஷயம் என்னன்னு கேட்டால், அல் மரத்து சாலிஹா, ஒரு நல்ல சாலிஹான மனைவி, ஒரு மார்க்கப்படி நடக்கக்கூடிய பெண்ணுதலாக இருக்கக்கூடிய இறையச்சமுடைய ஒரு நல்ல ஒரு மனைவி இருக்குன்னு வைங்க, அது மாதிரி ஒரு பாக்கியம் எதுவும் கிடையாது. அது ஒரு பாக்கியம். 2வது ஒரு மஸ்கனு சாலிஹு, ஒரு அழகான ஒரு வீடு பாக்கியங்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பாக்கியம். வீடு இல்லாமல் ஒருத்தர் இருந்தான்னு சொன்னால் அவனுக்குடைய பாக்கியத்தை எல்லாம் குறைச்சி விட்டான்னு அர்த்தம். யாருக்காவது எல்லாம் வீட்டை கொடுத்தான்னு சொன்னால் அவனுக்கு நல்ல பாக்கியம் செஞ்சுட்டான்னு அர்த்தம். அப்படி சொல்கிறாங்க. ஒரு மஸ்கனு சாலிஹு, ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு வீடு அமைந்து கொள்வது மனிதனுக்கு கிடைக்கிற 3 பாக்கியங்கள் 2வது பாக்கியம். 3வது ஒரு மர்கபு சாலிஹு, ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வாகனம்னா அந்த காலத்தில் ஒட்டகம்னு வச்சுக்கிறேங்க, அந்த குதிரையை வச்சுக்கிறேன். இந்த காலத்தில் கார் இந்த மாதிரி வாகனம் வச்சுக்கிற ஒரு பாக்கியம். அது எனக்கு ஒரு கார் இருக்குதா, அது ஒரு நல்லா பாக்கியம் செஞ்சுருக்கான்னு அர்த்தம். ஒரு காரோ பைக்கோ அது வாகனம் தானே. நம்ம அதை பயணம் செய்து செல்வதற்குரிய ஒரு வாகனம். அந்த சைக்கிள் கூட ஒரு பாக்கியம் தான்.
நமக்கு ஒரு வாகனம் நல்லா தந்துட்டான்னு சொன்னால் அது ஒரு பாக்கியம், நமக்கு ஒரு வீட்டை தந்துட்டான்னு சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு பாக்கியம், ஒரு நல்ல அழகான சாலிகான மனைவியை கொடுத்துட்டான்னு சொன்னால் அதனால் பெண்களாக இருந்தால் சாலிகான கணவர்னு சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். இது மனைவிக்கு சொன்னதுனால பொம்பளைகளுக்கு பாக்கியம் இல்லைன்னு ஆயிடக்கூடாது. ஒரு பெண்ணுக்குரிய பாக்கியம் என்னென்னா அழகான சாலிகான கணவன் கிடைப்பது, அப்படி மாற்றிக்கிற வேண்டியதுதான். அப்போ இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை உலகத்தில் எவ்வளோ பாக்கியங்கள் இருக்குல்ல, அதில் 3 பொறுக்கி எடுத்துட்டு சொல்கிறாங்க, அதில் 1 வீடு வருது. எவ்வளோ பாக்கியங்கள் மனிதன் உள்ள விஷயங்கள் எவ்வளோ பாக்கியங்கள் இருக்குல்ல, திங்கிறது உங்கிறதெல்லாம் கூட இங்கே சொல்லலை. முக்கியமான பாக்கியமாக 3 சொல்லப்படுகிறது. அந்த 3ல் இது அந்த வீட்டையும் சொல்கிறாங்க. இது திருமதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். இதே ஹதீஸ் இப்னு அப்பாஸ் இப்னு ஹிப்மானில் வரக்கூடிய ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால் இதே 3 விஷயந்தான். இதில் விசாலமான வீடுன்னு வருது, வாசனை சின்ன ஒரு சேஞ்சோடு வருது. எப்படி ஒரு மஸ்கனுள் வாசிவு, தாராளமான வீடு, சும்மா 10க்கு 10 வீடு அப்படி இல்லை, நல்ல ஒரு பரக்கத்தான வீடு, விசாலமான வீடு. அப்போ விசாலமான வீடுன்னா என்ன அர்த்தம்? நம்ம எத்தனை பேர் குடும்பத்தில் இருக்கிறோமோ ஆளுக்கு ஒரு ரூமு, அவங்களுக்கு தேவையான வசதி இதெல்லாம் சேர்த்தாலாம் கொடுத்துட்டான்னு வைங்க, அவனுக்கு பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கான்லான்னு அர்த்தம். அப்போ நிறைவான பாக்கியம், அவன் ரொம்ப அதிகமாக நன்றி செலுத்த நிலையில் இருக்கான்னு அர்த்தம். அப்போ இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா பாராட்டி சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த வீடு கட்டக்கூடாது, சரி பொய்யான செய்திகள்லாம் நிறைய இருக்குது. இட்டுக்கட்ட இந்த சூஃபிகள்னு சொல்லக்கூடியவங்க காடை செடியேன்னு போகணுன்னு ஒரு கூட்டம் கிளம்புனாங்கல்ல, அவங்களாம் இட்டுக்கட்டின நிறைய செய்திகள் இருக்குது. வீடு வாசலாம் வச்சுக்கிற விட அந்த கசாலி இந்த மாதிரி ஆளுக்கு என்ன செய்கிறாங்க, நீ பாட்டு லெபனான் காட்டில் போய் உட்காந்து தவம் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இட்டுக்கட்டின செய்திகள் தான் வீடு வாசல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறது. ஆனால் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்னா வீடு இருக்குது. ரசூல்லாவுக்கு வீடு இருந்துச்சா இல்லையா? ரசூல்லா வாழ்ந்தாங்களே, தெருவில் பிளாட்பாரத்தில் படுத்துக்கிட்டு இருந்தாங்களா, வீடு இருந்துச்சா இல்லையா? அவங்களுக்கு வீடு இருக்க போய் தான் மனைவியோட வீடு எவ்வளோ ஒவ்வொரு மனைவி வீடு இருந்துச்சா இல்லையா? பள்ளிவாசலில் ஒட்டி என்ன செஞ்சாங்க, எல்லா மனைவிமாருக்கும் வீடுகளை கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த வீடுகள் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது, அதுதான் அடிப்படை. ரசூல்லாம் வீட்டில் தான் வாழ்ந்திருக்கிறார்கள். வீடு இல்லாதவங்களுக்கு பள்ளிவாசலில் படுக்க வச்சாங்க திண்ணை தோழர்கள். அது இல்லை, வறுமையினால் வீடு வச்சுக்கிற கூடாதுக்கா இல்லை, அவங்களுக்கு இல்லாதனால பள்ளிவாசலில் இருந்தாங்களே தவிர வீடுங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு விஷயந்தான். இந்த வீடு குறித்து எக்கச்சக்கமான சட்டங்கள் நம்ம அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அவற்றை நம்ம அடுத்தடுத்த வரம் பார்க்கலாம். சொல்லுவாங்க.